தமிழக அரசியலில் பெரிய திருப்பமாக பார்க்கப்படும் ஒரு சம்பவம் தற்போது கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றுள்ள நிலையில் அந்த வெற்றியின் தாக்கம் மாநிலம் முழுவதும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கோவை டவுன்ஹால் பகுதியில் எதிர்பாராத அரசியல் காட்சி ஒன்று நடைபெற்றது. தாவேகா வெற்றியை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி உறுப்பினர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட துணைத் தலைவர் ஃபைசல் தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம் நடைபெற்றது. தாவேகா வந்தாச்சு, காங்கிரஸ் வெற்றி என்ற முழக்கங்கள் எழுப்பிய அவர்கள் விசில் அடித்து தங்களின் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. சாதாரணமாக கூட்டணியில் இல்லாத ஒரு கட்சியின் வெற்றியை மற்றொரு கட்சியினர் கொண்டாடுவது ஏன் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. மேலும் இந்த கொண்டாட்டம் திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. கோவையில் நடைபெற்ற இந்த சம்பவம் தமிழக அரசியலில் புதிய சமிக்ஞையா அல்லது சாதாரண கொண்டாட்டமா என்பது குறித்து அரசியல் வட்டாரங்கள் தீவிரமாக கவனித்து வருகின்றன. காங்கிரஸ்